வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நாம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் இருக்கிற குறிஞ்சி இயற்கை இயக்கத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த இயற்கை இயக்கத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை விளைபொருட்களை நேரடியாக விற்பனை பண்ணுறாங்க. குறைந்த விலைக்கு தரமான பொருளாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியங்களில் 5 ரூபாய்க்கு கஞ்சி அப்படின்னு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. சுவையும் நல்லா இருக்குங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன கஞ்சிங்கன்னா இன்னைக்கு வரகரிசி ரெகுலரா சாப்பிட்றதுக்கு வருவீங்க? ரெகுலரா சாப்பிடுறேன். 5 ரூபாய்க்கு இது எப்படி இருக்குங்க? ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி வேற கடையில அந்த மாதிரி கிடைக்கல, எங்கேயும் கிடைக்காது. இந்த இடத்துல கிடைக்குன்னா ரொம்ப அருமையா இருக்கு. இருக்குதுங்க. கஞ்சி ரெகுலரா வாங்குவீங்களாண்ணா? ஆமாங்க. நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் எப்படி இருக்கு? இந்த விலைக்கு இது எப்படி உங்களுக்கு பரவாயில்லாமா? இல்ல விலைக்கு பரவாயில்லைங்க. விலைக்கு கொஞ்சம் யார் ஊற்றுறாங்க உடம்பு நல்லது இல்லைங்க. சரி, ஃபேமிலியோட சாப்பிட்றீங்க காலையில்? ஆமாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அசோக்குமார். நான் இப்போ ஊத்துக்குளியில் குறிஞ்சி இயற்கை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். 1 மாதம் ஆகுது. ஸோ இதோட துவக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இணையர் வந்து அழகேஸ்வரி தான். ஸோ அவங்க முதல்ல நம்மாழ்வார் இறந்த அன்னைக்கு அவங்க வேலையை விட்டாங்க அவங்களுடைய ஜாப்ல இருந்து. ஸோ அப்போ வந்து அவங்க குறிஞ்சிங்கிற பேர்ல ஒரு சத்து மாவு வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, வேலையை விட்டுட்டு அவங்க வருமானத்துக்காக. ஸோ அதனுடைய தொடர்ச்சியா விவசாயிகள்ட்ட இருந்து அரிசி, கொஞ்சம் பருப்பு வகைகள்லாம் வாங்கி அவங்களே எண்ணெய் ஆட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி தொடங்கின துவக்கம் வீட்டில இருந்தே நண்பர்கள் வட்டத்துக்கும் உறவினர்களுக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் நம்மூர் சந்தைன்னு ஒரு விஷயம் தோன்றி அந்த இதுல டிராவல் பண்ணும்போது, ஸோ எங்களை நம்பி இருக்கிற சில ஃபார்மர்ஸ் மதிப்பு கூட்டல் பண்றவங்களுடைய பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் குறிஞ்சி இயற்கை இயக்கம். ஸோ நான் வேலையை விட்டது 2013 நானும் வேலையை விட்டுட்டு, ஸோ என்னோட இணையர் கூட வந்து நான் மாடி தோட்டம், காய்கறி தோட்டத்துக்காக அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அப்படியே அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 5 ஏக்கர் லீஸுக்கு எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு 1.5 ஏக்கர் வந்து வாங்கியிருக்கோம் சொந்தமாக. ஸோ இனி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதில் ஃபார்மிங் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து அப்படியே கடையோட அவங்களுடைய வேலைக்கும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு தகர டின்னு இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம எண்ணெயை வந்து கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் எவ்வளோ நாள் வேணாலும் பயன்படுத்தலாம், எத்தனை வருஷம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து எண்ணெய்க்குன்னு அடிக்கடி பயன்படுத்துகிற எண்ணெய்க்குங்கிற பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அரிசிக்குமே அதே மாதிரி தான். நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பேக்கிங்கில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா துணி பையில் வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன் டைமாக கொண்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னா இது மாதிரி பேப்பர் கவர் கொடுக்குறோம். பார்சல்லாம் அனுப்புறதுக்கு வந்து துணிப்பையை பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம அதுலேயுமே ஒரு மெஜாரிட்டியாக பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். நம்ம ஊர் சந்தையில் முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் பீப்புள், கொங்கு பெல்ட்டில் நடத்துகிறோன்னா கொங்கு பெல்ட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸுக்கும் அங்கே மதிப்பு கூட்டல் பண்ணுற சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் முதன்மையாக நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ இங்கே இல்லாத பொருட்கள் வெளியூர்லேருந்து யாராவது பண்ணால் மட்டும்தான் வெளியூர்காரங்களை நம்ம வந்து கூப்பிடுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தேன் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மலை தேன் வந்து சத்தியமங்கலத்தில் சோழகனை, கத்திரிமலை இந்த மாதிரி அங்கே இருக்கிற சோழகர் ட்ரைபல்ஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கிறோம். அவங்க எடுத்து கொடுக்குற தேனே ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டி தேன் வந்து பார்த்தீங்கன்னா துளசி தேன், நாவல் தேன் இந்த மாதிரி தேன் கொடுக்குறோம். தேனில் வந்து பருப்பு வகைகள் வச்சது நட்ஸு ப்ளஸ் தேன், அந்த மாதிரி அத்திப்பழம் வந்து தேனில் ஊற வச்சது இதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி குவாலிட்டி நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறோம்னா, பொதுவாக பெட்டி தேன் வைக்கிறவங்க அன்சீசனில் வந்து அந்த தேன் பூச்சி ஓடி போகாமல் இருக்கிறதுக்காக சர்க்கரை தண்ணியை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ நமக்கு வருமானம் வரலனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த தேன் கட்டுற அந்த தேனையே மறுபடியும் அன்சீசன்ல வந்து தேனிக்கு ஃபீட் பண்ணும்போது மறுபடியும் அது சீசன்ல தேன் கட்டும் போது அந்த தேன் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத நபர்கள்ட்ட இருந்து தான் இந்த தேனை வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு வகைகள்.
பொதுவாகவே லட்டு வகைகள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமானது. ஆனா இந்த லட்டுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே பொதுவா பாகு காய்ச்சி லட்டை வந்து குடிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கே சுவை கொஞ்சம் குறைவா இருக்கும். நம்ம வந்து ஹெல்த்ன்னு சொல்லி சாப்பிடும், பட் குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட் இருந்தாதான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுல நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன பண்றோம்னா, மாவோட சேர்த்து சர்க்கரையுமே ஃபுல்லா பவுடர் பண்ணிட்டு நெய் வந்து முழுக்க முழுக்க நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தி அதுல கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்றதுனால குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த லட்டு வகைகள் வந்து நம்ம நெய் சேர்த்ததுனால நெய் வந்து சுவையும் கூட்டுது. அப்புறம் நெய்யோட இன்னும் 2 பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எளிதில் வந்து செரிமானம் ஆகும். சிறுதானியங்கிறதுனால அது எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு நெய் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பொடி வகைகள், இட்லி பொடி, ராகி மால்ட்டு, சத்து மாவு பொடி, முளைக்கட்டிய பயிர் வகைகளுடைய பொடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து கருப்பு கவுனி சத்து மாவு, பூங்கார் சத்து மாவு, ஆவாரம்பூல இட்லி பொடி, ராகி மால்ட்டு, ஸோ சாம்பார் பொடி, இட்லி பொடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து பேப்பர் கவர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஊறுகாய் வகைகளில் வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் வெரைட்டிஸ் வந்து பண்ணுறோம். வாழைத்தண்டு ஊறுகாய், இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஊறுகாய், தக்காளி பூண்டு தொக்கு, வெறும் தக்காளி தொக்கு, சின்ன வெங்காய தொக்கு, பசுமஞ்சள் ஊறுகாய், ஜாதிக்காய் ஊறுகாய், மிளகு ஊறுகாய், இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து வைக்கிறோம். இது எல்லாமே பாட்டிலில் தான் நம்ம கொடுத்தோம். மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் அவங்க வந்து ஒரு டைம் வாங்கிட்டு போன பாட்டிலை மறுபடியும் பாட்டில் கொண்டுட்டு வந்து ரீஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுலேயுமே நிறைய பிளாஸ்டிக் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக சிறுதானியங்கள் எல்லாமே நம்மூர் சந்தைக்கு வந்து கணேசனான்னு சொல்லி ஒருத்தர் வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவரை வச்சு பயிற்சி கொடுத்தோம் இங்கே. ஸோ அந்த பயிற்சியில் பங்கு பெற்ற பெண்கள் வந்து அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குற விதமாக ஒவ்வொருத்தங்கள்லேருந்து ஒவ்வொரு முறை வந்து வாங்கி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் மரச்செக்கு எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். ஒரு தடவை பயன்படுத்தினே மறுபடியும் பயன்படுத்துறது கிடையாது. இந்த ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிறுதானிய மாவு, அப்படி இல்லைன்னா தூயமல்லி அரிசி. ஸோ இந்த 2 மாவை பயன்படுத்தி தான் முறுக்கு வகைகள் எல்லாமே பண்றோம். இதுல வந்து பீட்ரூட், ஏபிசி முறுக்குன்னு சொல்லிட்டு பீட்ரூட், ஆம்லா, நெல்லிக்காய், கேரட் இது பயன்படுத்தி பண்ற முறுக்கு, சின்ன வெங்காய முறுக்கு, இஞ்சி பூண்டு பக்கோடா, இது வந்து தேங்காய் பால்ல செஞ்ச முறுக்கு, தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் முறுக்கு பயன்படுத்தி பண்றோம். இது தூய மொழியில அச்சு முறுக்கு. ஸோ இந்த மாதிரி முறுக்கு வகைகள் வந்து நார்மல் வெரைட்டி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த பேரை கேட்டாலே மக்கள் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு விருப்பமா இருக்கிற மாதிரியான வெரைட்டிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பயன்படுத்துற பொருட்கள், மரத்துல செஞ்ச பயன்பாட்டு பொருட்கள். ஸோ நிறைய தோசை கரண்டி, அந்த சப்பாத்தி மாவு உருட்டுறது, பொருட்கள் வைக்கிற பாக்ஸஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. நிறைய விற்பனை ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பனை ஓலையில செஞ்ச பயன்பாட்டு பொருட்களும் நம்ம கொடுக்குறோம். அரிசியில வந்து சிறுதானியங்கள் எல்லா வெரைட்டியுமே இருக்கு. ஸோ வரகு, தெனை, சாமை, குதிரவாளி, சிகப்பு சோளம், வெள்ளை சோளம், இது எல்லாமே பண்றோம். அதுக்கப்புறம் அரிசியில வந்து தூயமல்லி, சிவன் சம்பா, ஆத்தூர் கிச்சடி, தங்க சம்பா, காளா நமக், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி கடையிலையுமே ஸ்டாக் வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். புத்தகங்கள்ல வந்து இயல்வாகி பதிப்பகத்தோட எல்லா புத்தகங்களும் வச்சிருக்கோம். ஸோ இயல்வாகி பதிப்பகம் வந்து முழுக்க கான்செப்ட் ஓரியன்டா பண்றோம். முழுக்க சூழலியல், விவசாயம், இதை மட்டும் முதன்மையா வச்சு இந்த டைட்டில் வர புத்தகங்களை மட்டும் பதிப்பிக்கிறோம். ஸோ இது சார்ந்த புத்தகங்கள், இந்த விஷயத்த குழந்தைங்களுக்கு கதை வடிவில் சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கான கதை புத்தகங்களும் நம்ம வந்து கடையில வச்சிருக்கோம். ஸோ இந்த துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க இலைகள், பூக்கள், விதைகள்ல இருந்து சாயமேற்றப்பட்ட துண்டு. ஸோ அந்த சாயமேற்ற ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா முழுக்க கெமிக்கல் பயன்படுத்தாம ரொம்ப குறைவான தண்ணீரை பயன்படுத்தி சாயமேற்றப்பட்ட பருத்தி துண்டுகள் எல்லாமே. இது வந்து ஈரோடுல சிவராஜனான்னு சொல்லி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம்னா காஸ்டிக் சோடா இல்லாமல் பொதுவாக சோப்பு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோப்பு வந்து நம்ம முழுக்க தேன் மெழுகு ப்ளஸ் தேங்காய் எண்ணெயை மட்டும் பயன்படுத்தி பண்ணுறோம். இதில் காஸ்டிக் சோடா பயன்படுத்துறது கிடையாது. இந்த டே க்ரீமு, பிம்பிளுக்கு யூஸ் பண்ணுறது, பாத வெடிப்புக்கு யூஸ் பண்ணுற இந்த க்ரீம் எல்லாமே தேன் மெழுகை பயன்படுத்தி பண்ணுறது. ஸோ இதுலேயுமே நம்ம கெமிக்கல் ஃப்ரீயாக வந்து அழகு சாதன பொருட்கள் பண்ணுறோம். இந்த நாப்கின்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் ஃபைபரை பயன்படுத்தி பண்ணக்கூடிய அணையாடைகள்.
ஸோ இதுவுமே நம்ம வந்து அணையாடுகளும் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வேப்பம்பூவில் பார்த்தீங்கன்னா நம்ம தேநீர் பொடி, இளந்த பழத்துல தேநீர் பொடி, கடுக்காய் பொடி, அப்புறம் தேத்தாங்கொட்டையில காஃபி பொடி. இது எதுவுமே வந்து தேநீர்னா தேயிலை சேர்த்துறது கிடையாது, காஃபினாலும் காஃபி சேர்த்துறது கிடையாது. ஆனா அந்த சுவையை வந்து இதுல உங்களுக்கு கிடைச்சிரும். இது தேத்தாங்கொட்டையெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்குறாங்க, இப்போ தீர்ந்துருச்சு. ஸோ அந்த ரியல் காஃபியோட டேஸ்ட் கிடைச்சிரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பல்பொடி, மூலிகை குளியல் பொடி, இது எல்லாமே தங்கப்பாண்டின்னு சொல்லிட்டு சென்னிமலையில வந்து ஒருத்தர் அவர் வீட்லயே ஹோம்மேடா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பரிசியில மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், காளாநமக், கருங்குருவை, குள்ளக்காரு, பூங்காறு, இந்த மாதிரி சிகப்பரிசி வெரைட்டிகளும் கிட்டத்தட்ட மக்கள் விரும்பி வாங்குறாங்க. ஸோ இதுல வந்து இட்லி தோசை பண்றது, தினமும் கஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு, சத்துமா அவங்களே வீட்டில் அரைக்கிறதுக்கெல்லாம் சிகப்பரிசி வகைகள் வந்து நிறைய வாங்கிட்டு போறாங்க மக்கள். பார்த்தீங்கன்னா நம்ம மண்பானையில தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ மண்பானையில ஸ்டோர் பண்றதுல 2 ப்ளஸ் என்னன்னா, சீக்கிரமா வண்டு வர்றது, பூச்சி வர்றதுலாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 months வரைக்குமே வீட்லயுமே நம்ம மண்பானையை பயன்படுத்தி சிறுதானிய வகைகள், அரிசி வகைகள், எளிதில் பூச்சி பிடிக்கக்கூடிய பயிர் வகைகள்லாம் வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் வர்றதில்லை. இதை வந்து நம்ம சோதனை ஓட்டமாவே செஞ்சும் பார்த்துட்டோம். கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் கவரு, தகர டின்னு, மண்பானை, இது எல்லாத்துலயும் வச்சு பார்த்ததுல சீக்கிரமா பூச்சி வர்றது ஒரு 1 or 2 monthsல வந்து பிளாஸ்டிக்ல பூச்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணிப்பையில வச்சோம்னா அது வந்து ஒரு 2 மாசம் அந்த மாதிரி தாங்குது. சில்வர்ல வந்து ஒரு 3 மாசம் அப்படி 4 மாசம் தாங்குது. டின்னுலையும் ஒரு 4 மாசம் அவ்வளவுதான் தாங்குது. ஆனா மண்பானையில வைக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 monthsல இருந்து 1 year வரைக்குமே பூச்சி வர்றதில்லை. இதை எதோட ரிலேட் பண்ணி பார்க்கறேன்னா, எங்க வீட்டுல எங்க பாட்டி இருக்கும் போது அடுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பானை மேல இன்னொரு பானை அடிக்கடிக்கு அதுல ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்ப அங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு அறுவடை பண்ணி காய வச்சு ஒன்ஸ் அந்த அடுக்குல குதிரு சேருன்னு சொல்லுவாங்க, அதுல எல்லாம் போட்டு வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் அறுவடை பண்ற வரைக்குமே இந்த உணவுப் பொருளை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு 2-3 monthsக்கு ஒரு தடவை வெளியில வெயில போட்டு எடுப்பாங்களே தவிர அது பூச்சியே வர்றதில்லை. அப்ப மண்பானையில இருக்கிறது பூச்சி வரலங்கிறது ஆமா வரல கண்டிப்பா அப்படிங்கிறது. அதுல இருந்து நம்ம மண்பானையில இங்க கடையில ஸ்டோர் பண்றோம். கருப்பட்டி பாத்தீங்கன்னா இங்க விஜயமங்கலம், குன்னத்தூர், நம்பியூர்ல வந்து இருக்கிற ஒரே ஒரு கூட்டு குடும்பம், அவங்க மட்டும் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து மட்டும் நமக்கு குவாலிட்டியா நம்ம செஞ்சு கொடுக்க சொல்லி பனங்கருப்பட்டி வந்து வாங்கிக்கிறோம். இப்போ இதை வந்து பாவு காய்ச்சி நிறைய பேர் டீ, காஃபிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் உணவுப் பொருள், அந்த லட்டு, இந்த மாதிரி வகைகள் செய்யறதுக்கும் பயன்படுத்துறாங்க. நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னா காந்தலூர், மறையூர் இங்கிருந்து எடுக்கிறோம். ஸோ அங்கே கரும்பே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை வழி விவசாயத்தில் தான் விளைய வைக்கிறாங்க. காந்தலூர், மறையூர் டூர் போனவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் முன்னாடி கண் முன்னாடியே தான் செய்வாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் ஆட் ஆகுறது இல்லை, கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மரச்சைக்கு என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்களே இங்கே ஆட்டுறோம். ஸோ இங்கே டின்னில் வச்சுக்கிறோம். மொத்தமாக மக்கள் வந்து அவங்களே பாத்திரங்கள் கொண்டு வந்து வாங்கிட்டு போய்க்கிறாங்க. லோக்கல் மக்கள் எல்லாமே சந்தையிலுமே எல்லாருமே பாத்திரம் தான் கொண்டுட்டு வராங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய உடல் சார்ந்த, உணவு சார்ந்த தேடல் தான் இப்போ அதிகமாக இருக்கு. ஏன்னா வேகமாக ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில். ஸோ இப்போதான் மக்கள் வந்து நின்று கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறாங்க, எதுக்காக ஓடுறோம். அவ்வளோ சீக்கிரம் ஓடும் போது ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து நிறைய நோய்களுக்கோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து இறப்பு நடக்கிறதெல்லாம் பார்த்ததுல இருந்து மக்கள் வந்து இப்போ உணவு சார்ந்த விழிப்புணர்வு அதிகமாயிட்டு நிறைய வந்து வாங்க. லோக்கல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்துக்குளிங்கிறது ஒரு சின்ன பேரூராட்சி தான். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இந்த 1 monthலேயே இந்த கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க, இங்க உள்ளூர் மக்கள் மட்டுமே. ஸோ அப்போ மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. ஸோ இதுல நாங்க பண்றதா பிளஸ்ஸா நாங்க என்ன நினைக்கிறோம்னா, பிளாஸ்டிக் இல்லாம நம்மளால கொடுக்க முடியுது அப்படிங்கிறத நாங்க சாத்தியப்படுத்தியிருக்கோம். சந்தையிலையும் சரி, இங்கே கடையிலையும் சரி. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பிளாஸ்டிக் தவிர்த்து, ஏன்னா ஆர்கானிக்னு நம்ம சொல்றோம். ஸோ பிளாஸ்டிக் இல்லாம கொடுக்கணுங்கிறத நம்ம எல்லாருமே முன்னெடுக்கணும். ஸோ நம்ம தயாரா இருந்தாலே மக்களும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு கஞ்சும் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பாத்திரம் கொண்டு வந்து தான் வாங்குறாங்க. எண்ணெய், அரிசிக்குமே அவங்களே பைய கொண்டு வந்துடுறாங்க, பாத்திரம் கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லாததுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் கொடுக்கும்போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள். பேப்பர் கவர் கூட வாங்கிட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஸோ நம்ம மாறினோம்னா மக்களும் மாறத்துக்கு தயாரா இருக்காங்க. ஸோ வெளியூர் மக்களுக்குமே நாங்கள் வந்து பிளாஸ்டிக் இல்லாம பொருட்களை வந்து அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். எண்ணெய், அரிசியில இருந்து நம்ம கடையில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அனுப்புறோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீங்க ஆர்டர் பண்ணி நம்ம கிட்ட பொருட்கள் வாங்கிக்கலாம். ஸோ குறிஞ்சி இயற்கையத்துக்கான தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா 99 42 11 80 80. இன்னொரு நம்பர் 95 00 125 125. அனைவருக்கும் நன்றி.